உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்மாட்ரோலர் பற்றி மட்டும் இதில் தகவல் இருக்காது. இதில் உலக அரசியல் பற்றிய தகவல்கள் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா ஈரான் அதிபர் மரணம் அப்படின்ற செய்தி தான் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட போகிறேன். அப்புறம் இன்னொன்று இந்த உலக அரசியலை பற்றி கொஞ்சம் இந்த வீடியோவில் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இம்மாட்ரோலர்னு தலைப்பில் வீடியோ போடும்போது இது எல்லாமே உள்ளடக்கி தான் வரும். இன்னொன்று உலக மக்களுக்காக சில செய்திகளை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோஸ் நிறையா பேர் பார்க்க மாட்டீங்க, ஒரு 500 பேர் தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நான் எனக்கு வீடியோ போடணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஈரான் அதிபர் மரணம் இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய அந்த உளவுத்துறை தான் போய் இந்த ஈரான் அதிபர் பயணம் பண்ண ஹெலிகாப்டர் காட்டுப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியில் போயிட்டு இருந்தப்போ, ஹில்ஸ் ஏரியாவில் போயிட்டு இருந்தப்போ அவங்க ஏதோ ஒரு ட்ரோன் வச்சு ஏதோ ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் தான் ஏன்னா 3 ஹெலிகாப்டர் பேருக்கு பாதுகாப்புக்கு போன 2 ஹெலிகாப்டர் சேஃபாக இருக்கும்போது ஈரான் அதிபரோட ஹெலிகாப்டர் மட்டும் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, விபத்துக்குள்ளாச்சு. இது முழுக்க சந்தேகமாக இருக்குது இஸ்ரேல் மேலே. ஏன்னா இஸ்ரேல் மேலே இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஈரான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதில் ஈரான் கொஞ்சம் கோபத்தில் இருந்தாங்க. இன்னொன்று, ஈரானால் இஸ்ரேலுக்கு ஆபத்துன்றதை நல்லா உணர்ந்து ஈரான் அதிபரை திட்டமிட்டு அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி யாரும் நம்ப முடியாது. ஆனால் நான் தான் சொன்னேன் இல்லையா, இலுமினாட்டிகள் ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த நியூஸ் எல்லாம் இதில் போட மாட்டாங்க. நம்ம இலுமினாட்டிகள் கண்ட்ரோலில் தான் நியூஸ் சேனல்லாம் இருக்குன்றனால வேர்ல்டு நியூஸ் சேனல் போல் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆக்சிடெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் சதி இருக்குது. அது எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதுன்றனால தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று பார்த்தோம்னா ஈரான் அதிபர் மரணம் ஆகிட்டார் அப்படின்றனால இஸ்ரேல் ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டாம். இஸ்ரேல் திரும்ப தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அமெரிக்கா கூட இப்போ உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டுருக்காங்க. ஏன்னா நீங்கள் காசா மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறது யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா காசா மக்கள் போர்னால் பாதிக்கப்பட்டு உணவு வாங்குறதுக்காக பிரேக்கிங் விட்டுருக்காங்க. உணவு வாங்கக்கூடிய இடைவெளியில் கூட உணவு வாங்கிட்டு இருந்த மக்கள் கூட்டமாக வந்தாங்கன்றனால அவங்க மேலே கூட நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்திருக்கீங்க. இது கண்டிக்கத்தக்கது. அதை நீங்கள்லாம் காசா மேலே அட்டாக் பண்ணுறத நிறுத்திட்டு திருந்தணும், இஸ்ரேல் திருந்தணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஈரான் உங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்கிறத விட உங்களுக்கு ரஷ்யாவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு நாள் பதிலடி கொடுக்க தான் போகுது. ஏன்னா ரஷ்யா இஸ்ரேல் எதுக்கிறதுக்கு சரியான ஒரு நாடு அப்படின்னு கேட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தான். ஏன்னா இஸ்ரேல் ரொம்ப அத்துமீறி போயிட்டுருக்காங்க. இப்போவே அவங்க காசாவோட போரை நிறுத்திட்டு அண்டை நாடுகளோட இஸ்ரேல் நட்போட போனால் உலகப் போர் வருவதை தவிர்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இஸ்ரேல் இதே மாதிரி தொடர்ந்து அண்டை நாடுகளோட சண்டையிட்டுக்கிட்டு பக்கத்து நாடுகள் காசா இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் அட்டாக் பண்ணி அவங்க நிலப்பரப்பை விரிவுபடுத்திக்கிட்டே போனாங்கன்னா அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். ரஷ்யா கண்டிப்பாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்க. ரஷ்யான்றது ஒரு தனி நாடு கிடையாது. இஸ்ரேல் ரஷ்யாவோட மோத தயாரானாங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா வரும், வடகொரியா வரும், ஏன் பல நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்கும். அதனால் இஸ்ரேல் இப்போவே அமைதி பாதைக்கு திரும்பிட்டாங்கன்னா உலகத்துக்கு அது அமைதியாக முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உலக மக்களுக்கும் அது அமைதியாக முடியும், உலக மக்களுக்கு நன்மையில் போய் முடியும். இஸ்ரேல் அமைதி திரும்பிச்சுன்னா உலகம் முழுக்க அமைதி ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இஸ்ரேல் அமைதி பாதைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா இஸ்ரேல் பெரிய ஆபத்து சந்திக்க போகுது. ஏன்னா எப்போவுமே அமெரிக்காலாம் விலகிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இஸ்ரேல் தங்களுடைய தவறை திருத்திக்கிட்டு அமைதி பாதைக்கு வந்தாங்கன்னா நல்லது. இல்லைன்னா இஸ்ரேல் மேலே சில நாடுகள் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் எப்போ இருக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.